பைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரே சிக்கனாக இருக்குது. போகலாம் போகலாம் போகலாம். பார்க்கலாமாங்க? பைக்குள்ளே போய் பார்க்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை 150. எங்கள் ஊரில் 30 ரூபா குறைஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் எவ்வளோ சொல்லுங்கள்? இது எதுக்கு? தயிர். எப்பயுமே பண்ண பால் தான் வாங்குவேன் இன்னைக்கு. ஓகே வாடியா தூக்கிட்டு இருக்காங்க. என்ன கோழி சாக்ஸ் போட்டுக்குது படுக்கு. ஷூ வாங்கி கொடுக்குறியா? உண்மையிலேயே அப்படிதான் இருக்குது. உப்பு இவனை நல்லா இப்படி தடவி இதில் வந்து ஜஸ்ட்டு உப்பு, மிளகாய் பொடி, எலுமிச்சம்பழம் இது 3த்தையும் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். கிரேவி செய்யறதுக்கும் போது டேஸ்டியாக இருக்கும். நல்லா லெமனில் சிக்கன் ஊறுறப்போ ஈஸியாக நமக்கு குக் ஆகிடும். முட்டைக்குமா உப்பு போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே வணக்கி வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த சிக்கன் கிரேவி வந்து இது முங்குற அளவுக்கு கொஞ்சம் நிறைய கிரேவி வரணும் இல்லையா? சிக்கன் கிரேவிக்கு முந்திரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறி அரைச்சாதான் நல்லா கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சியாக வரும். தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே ஹாய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை லைட்டாக விரிசல் விட்டுருச்சு. முட்டை வெந்துருச்சு. இவனை தூக்கி பக்கத்தில் போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த அடுப்புல இது எல்லாத்தையும் அப்படியே போட்டு வதக்கிடலாம். காசை பணத்தை போட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீ கொதிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்குது. இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, இது வந்து கடையில் வாங்கின சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையும் உள்ள போகிறோம். ஓகே, எல்லா மசாலாவே வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் திக் போடுங்க. காசா பணமா அப்போதான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து வதக்கிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். என்னடா கார சட்னி அரைக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இருக்காங்களேங்காதீங்க. மல்லி அரைச்சி ஊற்றுனோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா சிக்கனில் இறங்கி வரும். நம்ம முழு சிக்கனை வேக வைக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம அரைச்சி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதை ஆற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஜெய் பாகுபலி. என்ன பண்ணுவீங்க? வெயிட்டாக இருக்குது. இது அடுப்பில் வச்சு சமைக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற வேண்டும். டீக்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு கோழிங்கிறதுனால தேவையான அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். இவ்வளோ பெரிய கரண்டி வச்சு தின்றோம்ல, அது ஒரு மரியாதை. ஓஹோ, ஐயோ எதுக்கு இது பார்த்து. கொஞ்சமாக முந்திரி போட்டுடலாம். இது என்ன காஸ்ட்லி சிக்கன் கிரேவியா? அப்படி இல்லை, நம்மளும் கொஞ்சம் நல்லா போட்டு செய்வோம். இன்னும் பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போடுறது. முந்திரி மட்டும் சிக்கனில், முந்திரி மட்டும், முந்திரி சிக்கன். ஓஹோ, அப்படியே என்கிட்ட. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவனை அப்படியே நம்ம லேண்ட் பண்ணிடலாம் உள்ளார. ஓகேவா? ஓகே, இவனை நேராக படுக்க வைக்கவா? எப்படி படுக்க வைக்கணும்? இப்படியே வைங்க. பத்துக்கடா. இது வந்து லெமன் தண்ணி. இது பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போட்ட. ஓகே காய்ஸ், இவனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சுத்தவது? இவனை எல்லா பக்கமும் திருப்பி போட்டா அவனை வெற்றா இவனை. உப்பு பார்த்தீங்கன்னா மசாலாவில் போட்டிருக்கோம். ப்ளஸ் இவனை மேரினேட் பண்ணும்போதே உப்பு போட்டிருக்கோம். ஸோ வந்து உப்பு லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக உப்பு ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. ஓகே, கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு வர வரைக்கும் இவனை மூடி வச்சு கொஞ்சம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கோச்சிக்கிட்டான். ஓகேயா? எப்படி இருக்காங்க இப்போவே இப்படி இருக்கானே. இவனை சமைச்சு சாப்பிடும் போது எப்படி இருப்பானோ. நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலா புதினா இதுல எல்லாம் இருக்கு. புதினா சட்னி கிடையாது, கஷ்டப்பட்டு அரைச்ச மசாலா. புதினா சட்னி தோசை இப்படி உட்காந்து சாப்பிடலாம். இதை ஊற்றி வேக வைக்கணும். ஓகே ஓகே, மகத்தை வாங்குறதுக்குமே இருக்கிறாங்கப்பா. ஓகேவா? கழுத்து என்ன மறக்கல வேற தூக்குறான். ஓகேவா? இந்த போஸ்ட்ல இது அழகா இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை புதினா சட்னி. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றக்கூடாதா? ஊற்றக்கூடாது. வாடா வாடா வா. என்ன இங்கே ஊற்றணுமா? போட்டு போதுமா? லாக்ஸ் போட்ட கொடி. சரி ஓகேவா? இவன் ஏன்டா இப்படி படுத்து கிடக்குறான்? பார்க்கவே முடியல என்னால்.
ஓகேவா? ஓகே. ஓகே கைஸ், இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். ஓகே, இது தவளை மாதிரியே இருக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? என்னடா முட்டை விடுது. இப்போ குப்பரை போட்டு கொஞ்சம் நேரம் முட்டை விட வைக்கலாம். டெஸ்டிங் சக்க வேற லெவலாக இருக்குது. ஓகே ஹாய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஹாய்ஸ், இப்போ ஊற வச்சுருக்க முந்திரியை அது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி ஊற்றினோம்னா வேற லெவலாக இருக்கும். இங்கே நடக்குது முட்டை பாருங்க, ஆஹா வேற லெவலாக வெந்திருக்கான். இது வெந்துருச்சுன்னு தெரியறதுக்கு இந்த கால் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேயா, முந்திரியெல்லாம் எப்படி இருக்காங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் சட்னி சட்னியா அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஓகே, என்ன நடக்குதே? முட்டை உரிச்சிங் ஏனமே நடுவில் இருக்குது ஓமூஞ்சி மாதிரியே இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் நல்லா சூப்பராக சூடாயிடுச்சு. சிக்கன் லெக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்த இப்போதான் அடக்க உடக்கமாக கோழியாட்டம் எடுத்துருக்குது. ஃபைனல் டச்சிங்கு. இதுக்கு மேலே அவனை வேக வைக்க முடியாது. கிரேவி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா கரண்டு பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ ஃபைனலாக திருப்பிக்கலாம். இதுக்கு மேலே வேக வச்சா கல்டு ஓடிடும். ஓகே ஹாய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சிக்கன் பார்க்கும்போதே நமக்கு சூப்பராக தெரியும். இந்த கோழி முட்டை விட்டுட்டு இருக்குதுல, ஒரு முட்டையாச்சும் குழம்புல இருக்குதா? எத்தனை முட்டை இருக்குன்னு மட்டும் பாரு. ஏன் கை சுகர் பேஷண்டாட்ட ஆடுது. ஓகேவா? ஓ, முட்டை இல்லைன்னு முட்டை போட்டிங்களோ? பாருங்க, இதில் நல்ல ஒரு 10 முட்டையை வேக வச்சு உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். வா, வயிற்றுக்குள்ளே 2 முட்டையை போடுவோம். சரா போட முட்டை. சூப்பர். ஓகே guys, ஃபைனல் டச்சிங். இப்போ அது வந்து இந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். ஏன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் என்றைக்குமே சிக்கனும் மட்டனும் எதை சமைச்சாலும் உடனே பாத்திரத்துலேருந்து மாற்றிடுங்க. இல்லாட்டி அந்த ஸ்டீலோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்படியே இவனை தூக்கி இங்கே போடும். எப்பாடி இவனை இப்படியே தூக்கி இலையில போடணும். அதுதான் ஹைலைட். சிக்கன் லெக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பொரிச்சு வச்சாச்சு.